ஏப்பா பழனிசாமி நாங்கள் கிளம்புறோம்ப்பா, பின்ன எவ்வளோ பிட்டுகளை தான் இந்த 2 காதுக தாங்கும் அப்படின்னு சிங்கமுத்து அவர்கள் வடிவேல் அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி விட்டு விட்டா போட்டு தள்ளுறான். பொய்யா சொல்லி திரியிறான்பா, ஏதாவது ஒரு நல்ல சீட்டா அந்த ஆளுக்கு எடுத்து போடியா, பொய்யா சொல்லிட்டு திரியிறாப்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் பொய்யை அப்படி கிளப்பி விட்டு மெல்ல மீடியா ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணி அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டு அந்த பொய்யை பரப்பி அதன் மூலமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு இப்போ தரமான பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சங்கிகள், குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள், அதே போல இங்கே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் 2-3 நாளில் பண்ணியிருக்காங்க. அந்த 2-3 நாள் நம்ம வீடியோ வேற போடலையா, அதனால் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒடிஷாவில் நடந்த சம்பவம். திரு மோடி அவர்கள் ஒடிஷாவில் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகநாதன் கோயிலோட அந்த ஒரு சாவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவி இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். எப்படி ஜெகநாதன் பூரியில் ஜெகநாதர் அவர்களோட கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாவி, மெயின் சாவி இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு. விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சாவியை காணும், அது எங்கே போச்சு, ஏது போச்சு, யார் பவர் சென்டர் ஆக இருக்கும்போது அது போச்சு அப்படிங்கிறதான் விஷயம். காரணம் என்னென்னா, ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் என்ன பண்ணிட்டார்னா, தமிழராக இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் அவர்களை, அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அதாவது ரொம்ப நம்ம நவீன் பட்நாயக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு அவரோட அரசியல் வாரிசே ஆகிட்டார். எதுவாக இருந்தாலும் இவரை தாண்டி தான் அங்கே போனோம் அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டார். அப்போ என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே பவர் சென்டர் வந்து ஒரு ஒடிஷாக்காரங்க கையில் இல்லை. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒடிஷாக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, அந்த ஊருக்காரங்கன்னு சொல்லலாமான்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கணும். இது அமெரிக்கா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இதுதான் சப்ஜெக்ட். அதே மாதிரி தமிழகம், இப்போ தமிழகத்தை ஆளணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கணும், புரியுதுங்களா? இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி.கே. பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பஞ்சாபில் போஸ்டட் ஆகிறாரு. அவரோட வைஃப் ஒடிஷா கேடர், அதுக்கப்புறம் அவங்க கேடர் மேரேஜ் பண்ணி அவர் வந்து ஒடிஷாவுக்கு வராரு, அங்கே சிஎம்க்கு நெருக்கமாகறாரு. இப்போ அந்த கட்சியே இவர் கண்ட்ரோலில் போயிடுச்சு, அப்போ பவர் சென்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். உடனே நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல் இவருக்கு ஏதோ ஹிந்தி படிக்க தெரிஞ்ச மாதிரியும், ஹிந்தி சொன்னால் இவருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும், கூட யாரை வச்சிருக்காருன்னு தெரியல, ஒரு பொய்யை கிளப்பி விடுறார். இதெல்லாம் டெலிபரேட்டாக பண்ணக்கூடிய விஷயம். தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார், தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து விட்டார் அப்படின்னு. எங்கே சித்தரிச்சாங்க? இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமாகி, அதாவது அந்த கோபாலபுரம் பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தால் கூட ஓகே. ஆனால் அவர் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட் ஆனால் தமிழக மக்கள் ஒத்துப்பாங்களா? ஏன் கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஊப்பிகள் ஒத்துப்பாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதைத்தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒடிஷாவை ஆளக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சு அங்கே வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு தான் மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அப்படியே நேக்கா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கிறார். இப்போ இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் பொய், ட்விஸ்ட்டு, உருட்டு, இருட்டு, திருட்டு, மிரட்டு, இப்படி தான் வந்துட்டு இவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் அந்த ஃபர்னிச்சர்லாம் அப்போ அங்கே உடைக்கப்படுது. உதாரணத்துக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. ஷார்ட்டா முக்கியமான விஷயங்கள் அதில் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் 25 ஆண்டுகளா முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருக்கு 12 ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த ஒரு மனிதர் வி.கே. பாண்டியன் என்பவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடர்ல கிடைச்சது. அதன் பிறகு ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் சேர்ந்து ஒரிசாக்கு போறாங்க. 12 ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி இருக்கிறாங்க. அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரிசா அரசியலை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ தெரியும். யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியா, டிஜிபியா வி.கே. பாண்டியன் அவர் பாருங்க, நீங்கள் அமைச்சர்களா வி.கே. பாண்டியன் அவரை போய் பாருங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி.கே. பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க. எனக்கு ஒரிசாவுடைய அரசியல், ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா? நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேற மாநிலத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கே முகம் என்று சொல்வாரா? ஆனா அங்க நவீன் பட்நாயக் சொல்லியிருக்காரு, அது தவறுதானே? தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு, எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும். ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேச இருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி, அது காணாம போயிடுச்சு. யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வி.கே. பாண்டியன். அப்ப அந்த சாவி எங்க போச்சு? அதுக்கு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி, நாம் அங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து
திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதன் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம். அந்த சாவி யார் கண்ட்ரோல்? அங்க முதலமைச்சரே டெக்னிக்கலா விகே பாண்டியன் அவர் தானே. அந்த சாவி எங்க போயிருக்கு? அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க? இதுதான். அதனால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு. இது மட்டும் கிடையாது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழர்களை திருடர்கள்னு சொன்னது யார்? அது சொன்னது மோடி அவர்களா இல்லை திணித்து சொன்னது நீங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை திருடர்கள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக இங்கே இருக்கக்கூடிய விஷயம். தமிழர்களை திருடர்னு அவர் சொல்லியிருக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், நம்மளை சுற்றி நிறைய திருட்டு பயல்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி சொல்லியிருக்கணுமே தவிர தமிழர்களை ட்விஸ்ட் பண்ணி விட பார்த்துருக்காரு. இந்த டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இந்த தடவை ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இல்லை, அவர் தமிழகத்தில் சாவி இருக்குன்னு தான் சொன்னார். திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்குறேன் நான். ஆக அப்ப தமிழர்களை மிகவும் மோசமாக விமர்சிப்பவர்கள் ஸ்டாலினும் செல்வ பெருந்தகையும் தான். இன்னைக்கு சாவி அங்க இருக்குன்னு சொன்னா அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, அதிகாரம் இல்லாத ஒருவர், பின்வாசல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை. இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்கிட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும். அமைச்சர்கள் யாரை பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை தான் மறைமுகமாக சொன்னதை வச்சு திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்த ஒரு பொய் இங்கே எப்படி கிளப்பி விடுறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு காட்டுறேன். இந்த நியூஸ் கார்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதற்கப்புறம் அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். நான் மனித பிறவி அல்ல, உணர்ச்சி வசப்பட்ட மோடி. என் தாயார் உயிரோடு இருக்கும் வரை இந்த உலகில் என் தாய் மூலமாக நான் வந்தேன் என நம்பியிருந்தேன். ஆனால் என் தாயாரின் மரணத்துக்கு பிறகு நான் பலவற்றை சிந்தித்து பார்த்தேன். இப்போது நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். சிலர் இதற்கு எதிராக பேசலாம், ஆனால் நான் இதை முழுமையாக நம்புகிறேன். என்னை இந்த உலகுக்கு அனுப்பியது பரமாத்மா தான். பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணுங்க. பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியாக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளார். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு மோடி அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ ஒரு பெண்மணி கேட்குறாங்க. இந்த இன்டர்வியூவில் என்ன கேட்கப்படுதுன்னா, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ எனர்ஜி இருக்குது? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன், அப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸை விட இப்போ பயங்கரமாக எனர்ஜி லெவல்ஸாக இருக்குது, எப்படி இது மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த கேள்வி கேட்கும்போது மோடி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தாயார் இருக்க வரைக்கும் நான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன், அவருக்குன்னு ஒரு புரிதல் வந்திருக்கு. பல விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது இங்கே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் ஒரு கருவியாக, ஐ மீன் சென்ட் ஹியர் அஸ் an instrument அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்போ எப்படி இந்த எனர்ஜி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அவர் சொல்கிறாரு, இந்த எனர்ஜி ஒரு பயாலஜிக்கலாக என்னோட உடம்புலேருந்து வரல, ஏதோ ஒரு மேலேருந்து ஒரு சக்தி என்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய அந்த சாமர்த்திய அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிஸ், எனக்கு இருக்கக்கூடிய பிரேர்னானா எனக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன், இதை செய்யணும்னு ஒரு தூண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மேலேருந்து ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஒரு பர்பஸுக்கு வேண்டி இங்கே அமைச்சிருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். உடனே இங்கே எல்லாருமே பாருங்கள், இவர் பயாலஜிக்கலாக பிறக்கல, இவர் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு இதை திருத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த எனர்ஜி எனக்கு கிடைச்சது, ஊர்ஜா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார். ये ऊर्जा जो मुझे मिली है वो बायोलॉजिकली नहीं मिली है. நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்லாம் சொல்ல. நான் இந்த எனர்ஜி எனக்கு பயாலஜிக்கலாக ஒரு 60-70 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த எனர்ஜி பயாலஜிக்கலாக வரல, மேலேருந்து ஒரு அருள் இருக்குது. மேலே பரமாத்மா நம்மளை ஒரு வேலை பண்ண அனுப்பிச்சிருக்காரு. அதனால தான் இந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ண அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லும்போது, பாருங்க மோடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த கூட்டம் அப்படியே கதற ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்கிறார், நான் இதை சொல்லும்போது பல பேர் எதிர்ப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அதாவதுங்க, மோடி அவர்கள்லாம் சாதாரண மனுஷனே கிடையாது. இந்த நான் எப்படி சொல்கிறேன்னா, எப்படி அவர் விரிச்ச வலையில், ஆஹா விரிச்ச வலையில் சிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு தடவை கூட மிஸ்ஸாமல் இந்த ஆப்போசிஷன் சிக்கிடுது. இப்போ அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அந்த 400 அப்படின்னு அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வலையை விரிச்சது யார்? திரு மோடி அவர்கள். 370 மேலே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 400க்கு மேலே எல்லாரும் சேர்ந்துன்னு சொன்னாங்க. நமக்கு தேவை 272, 272. இப்போ எல்லாருமே அதை விட்டுட்டு 400 போயிட்டு இருக்காங்க. ஸோ கோல் போஸ்ட்டே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் திரு மோடி அவர்கள் சொல்கிறார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் உடனே அதை திணிச்சு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த எக்கோ சிஸ்டமே இந்த பொயில தான் வேலை செய்யும். இப்போ அருண்மொழின்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, இந்த தீக்காவை சார்ந்தவங்க. அவங்க
எங்கே போனாலும் ஒரு கதையை அள்ளி விடுவாங்க. அப்போ இன்னொரு இடத்துல இவங்க சொன்னதாக நம்ம சமூக போராளி சத்யராஜ் அவர்கள், திமுக சொம்பு சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீதி கட்சி ஆட்சியில் அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவம் படிச்சிருக்க முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ மோசமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்ணுறாரு. மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள சேர முடியாது. கொஞ்சமாவது படிங்கயா, எடுத்து படிங்க. ஈவேராங்கிறீங்களே, கொஞ்சமாவது அந்த வேஷத்தை போட்ட சத்யராஜ் புத்தகத்தை எடுத்து படிக்கணும், தரவுகளை எடுத்து படிக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க? 40-50 பேர் டாக்டர் இருக்காங்களே. இதில் எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? சமஸ்கிருதம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இண்டிக் நாலேஜ் இருக்கக்கூடாதுன்னு ஒழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண இந்த மெக்காலே பேரனுங்க எப்படி சமஸ்கிருதத்தை கம்பல்சரி லாங்குவேஜாக வச்சுருப்பானுங்க? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆளையெல்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்களே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது. அவங்கள ஒரு பக்கம் விடுங்க, அவங்க ப்ரொஃபஷன். பட் இந்த சமூக போராளின்னு ஊரில் ஏமாதிரி சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த சூர்யா, இந்த சத்யராஜ், இவங்கெல்லாம் பக்கா திமுகவோட அடிவருடிகள். ஸோ இந்த மாதிரி பொய்யை எப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 லட்சங்கிற பொய், இப்போ பாருங்கள் மோடி அவர்கள் தமிழர்களை வஞ்சித்து விட்டார், அவரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு பொய். அதுக்கப்புறமா நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய். ஸோ இது எல்லாத்தையும், அப்புறம் இந்த எக்கோசிஸ்டம் சொல்லக்கூடிய பொய், இப்போ இது எல்லாத்தையுமே காலங்காலமாக சொல்லிட்டு இதை வச்சு எங்கள் மக்களை நம்ப வச்சிடலாம் அப்படிங்கிறது எங்களோட முயற்சி. பட் முயற்சி எப்படி இப்போ பாருங்கள் உடஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாருங்கள். 60 காலம் இவங்க கட்டமைத்த இந்த பிம்பங்கள்லாம் ஒரு பின் மூசி வச்சு கூத்துன ஒரு பலூன் மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன? இங்கே எல்லாருமே இப்போ உண்மை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பு இதற்கு வருது. திரு அண்ணாமலை அவர்கள்லாம் இப்போ ஹிந்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக ஐடிவிங்க பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழில் மொழிபெயர்த்து இங்கே கொண்டு சேர்த்துருது. இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை மொழிபெயர்த்து அங்கே நார்த்தில் கொண்டு போய் சேர்த்ததுனால ஒரே சிக்கலாக இருக்குது இந்த திமுகவுக்கு. இந்த திமுகவோட பழக்கமே இதுதான். அதாவது காமராஜரை பார்த்து ஒரு காலத்தில் சோலை நடுவே வாழும் சோசியலிஸ்ட் பிதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமராஜர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெக்கங்கெட்ட கும்பலுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது நம்ம அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி பேசியே ஆக வேண்டும். செல்வ பெருந்தகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி இருக்குல்ல, தமிழக காங்கிரஸோட தலைவர், அவர் தான் தலைவர். இதுக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் இருந்தார், இப்போ இவர் இருக்கார். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் மோடி, ஆகையினால ஒரு வாரத்துக்குள்ள அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நாங்கள் கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீரவசனம் பேசியிருக்கார். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீரவசனம் பேசுனது காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க. தமிழக காங்கிரஸ் ஒரு ட்வீட் போடுது, அதாவது ரிமெம்பரிங் ராஜீவ் காந்தி அப்படின்னு. ராஜீவ் காந்தி அவர்களோட இறந்து போகும்போது அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோ, அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், அந்த ஃபோட்டோ அதை காட்டுறேன் பாருங்க, அதை போட்டு ரிமெம்பரிங் ராஜீவ் காந்தி அப்படின்னு அவங்களை நினைவு கொள்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஐயோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? ராஜீவ் காந்தி அவங்களை கொண்டவங்களை கட்டி பிடிச்சி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர்கிட்ட போய் நீங்கள் கூட்டணியை வச்சுட்டு ரிமெம்பரிங் ராஜீவ் காந்தின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொன்ன உடனே அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்வீட்டை போட்டாங்க. ஆனால் இப்போ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சுட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணோம், அப்போ நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 10 பேருக்கு எப்படி அந்த 10 பேருக்கு உணவு நாங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம், என்னெல்லாம் வஞ்சனை நீங்களும் திமுகவும் சேர்ந்து தமிழக மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற புத்தகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கூடவே ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன குசும்பு பார்த்தீங்களா? அந்த 10 பேருக்கு நாங்கள் சாப்பாடு, எப்படி 10 பேருக்கு, அந்த 10 பேர், அந்த எக்ஸ்ட்ரா 6 பேர் யாருன்னா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, போன தடவை காங்கிரஸ் தலைவராக அழகிரி ஒரு போராட்டம் பண்ணுறேன், நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், ட்ரெயின்லேருந்து வண்டியில் இறங்கி போய் இந்த ரெயில் மறிக்கிறேன்னு நின்னார். மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த கூட அந்த 6 பேர் அளவுக்கு வளர்ச்சி காங்கிரஸ் அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ நமக்கு எழுது. பட் இருந்தாலும் அவங்க என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ட்வீட்டு போட்டார். இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்கார்.
ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, உங்க கட்சியில கமலாலயத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. 2004 இருந்து 14 வரைக்கும் ஒரே ஒரு நபர் தான் இருந்தாரு. ஆகையினால இதே நிலைமை உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி வரும், அப்ப நாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு. இப்படி மாறி மாறி சாப்பாடு போடுறேன்னு சொல்லும்போது ஒரு வயதான உள்ளம் அங்க இருந்து, தம்பி போடுறதும் போடுறீங்க, பிரியாணியா லெக் பீஸோட போடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஓசி சோறு சவுண்டு நமக்கு கேட்குது. அது ஓசி சோறு யாரு அப்படிங்கிறது நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சைட்லேருந்து ட்வீட் வந்தோன்னா நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ அப்படியே ஜபரு காட்டுற மாதிரி இவங்க உதார விட்டுருக்காங்களா இந்த காங்கிரஸ்காரங்க. இதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இவருக்குன்னு சொல்லலை, இவரெல்லாம் யாருன்னே தெரியாதவருக்கு, அப்படி இருந்தாலும் பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுப்பா, அப்பப்போ தண்ணி குடிச்சோங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னது, அதாவது பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடவை மோடி தான் வருவார், இப்போ என்ன சீட்டு வாங்கியிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு தான் வருவார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே லெஃப்ட் எக்கோ சிஸ்டம் பயங்கரமாக அவரை தாக்கிட்டு இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 4ஆம் தேதி என் ப்ரெடிக்ஷனை டவுட் பண்ணீங்க, 4ஆம் தேதி நீங்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. சாப்பாடு போடுறீங்களோ இல்லையோ, பெரிய பெரிய அண்டா குண்டால தண்ணியை போட்டு வச்சுக்கோங்க, அடிச்சுக்காம குடிங்கப்பா. ஏன்னா நமக்கு என்ன வருதுன்னா, ஏன்பா அது கத்திக்கிட்டு இருக்கு, தண்ணியை வைக்கப்பா, தண்ணியெல்லாம் வச்சாச்சுன்னு சொல்லும்போது 2 பேர் ஓடுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அங்கேருந்து சத்தியமூர்த்தி பவன்லேருந்து 2 பேர் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, பர்சனலாக இந்த ஸ்வீட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு நானே வரேன், கமலாலயத்திலேருந்து உங்களை வந்து சந்தித்து இந்த இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுவோம். காரணம் என்னென்னா, என்னைய போய் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இந்த செல்வ பெருந்தகை எக்ஸ் வலைதளத்தில். நான் அவரை எதுவுமே பெருசாக இன்னும் வம்புழுக்கலையே, அதுக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தம்பிகள் சொன்னாங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ப்பா அப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்கும்போது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நிறுத்த முடியும் அப்படின்னு வடிவேல் அவர்கள் டைலாக சொல்லியிருக்காங்க. அப்படியாங்கிறது தேசிய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சரியான பதிலடி கிடச்சிருக்கு. பாஜக காரங்கெல்லாம் கொடுக்கல, கோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அதாவது 2 நீதி அரசர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமர்வு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷன், ஓபிசி மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷனை 2010க்கு அப்புறம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 5 லட்சம் சர்டிஃபிகேட்ஸ், ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்களே, அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுச்சு. காரணம் என்னென்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 77 கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிருச்சு இந்த கல்கட்டா ஹைகோர்ட்டு. அதாவது இவங்க கொடுத்துருக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தப்பு அப்படின்னு. அப்போ 5 லட்சம் பேருக்கு நீ சர்டிஃபிகேட் தவறாக கொடுத்துருக்க, கான்ஸ்டியூஷனல் பேசிஸே இல்லாமல் கொடுத்துருக்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த மாதிரி பண்ணுறது கார்ட் பிளான்ச் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு. என்ன கார்ட் பிளான்ச் அத்தாரிட்டினா, அதாவது ஸ்வீப்பிங் அத்தாரிட்டி, எந்த விதமான செக் அண்ட் பேலன்ஸும் இல்லாமல் ஒரு அத்தாரிட்டி. அப்போ நீங்கள் நினச்சேன்னா யார் வேணாலும் நீங்கள் வந்து ஓபிசியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டி இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஆக்ட் மூலமாக. ஸோ இது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறோன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தங்களை ஓபிசியாக நீங்கள் போடணுன்னா பேக்வேர்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு போடணும். அதாவது அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, அப்போ அவங்க பின்தங்கி இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை சோதித்து பார்ப்பாங்க. அது ஒன்று. அது மட்டும் பத்தாது, 2வது விஷயம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரதிநிதித்துவம், அதாவது அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் இந்த அரசாங்க வேலையில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க. இந்த விஷயம் செக் பண்ணவே இல்லை, இதற்கு எந்த பேசிஸும் இந்த அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. இந்த விஷயத்தை கேட்கும்போது அதை பற்றி எந்த விதமான பதிலும் இல்லை அப்படிங்கிறத நீதிபதி சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணி போடுறாங்க. அப்போ 2010க்கு முன்னாடி 66 கம்யூனிட்டிஸ் ஓபிசியில் இருக்காங்க, அதை டச் பண்ணல. அதுக்கப்புறமா 2010க்கு அப்புறமா நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் கொந்தளிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜட்ஜஸோட டிசிஷன் கிடையாது, இது வந்து பிஜேபியோட டிசிஷன், இது வந்து ரொம்ப மோசமானது, இது வந்து தவறானது, நான் இதை எதிர்க்கிறேன், நாங்கள் வந்து இதை அமலுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு காச்சா மோச்சான்னு கத்தியிருக்காங்க. மோடி அவர்கள் இதுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி, இந்த ஷேசாதா இந்த இந்தி கூட்டணிக்கு சரியான பதிலடி. ஓபிசி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டா ஹைகோர்ட் டைட் ஸ்லாப் கொடுத்துருக்கு இந்த இந்தி கூட்டணிக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ நாட்டில் எப்படியெல்லாம் விஷயங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ வேறு சில மாநிலங்கள்லையும் இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். कोलकाता हाईकोर्ट ने इस इंडी अलायंस को एक बहुत बड़ा तमाचा मारा है। कोर्ट ने 2010 के बाद से जारी सारे ओबीसी सर्टिफिकेट कैंसिल कर दिया है। क्यों? ये इसलिए किया गया
क्योंकि पश्चिम बंगाल की सरकार ने मुसलमानों का वोट बैंक के लिए अनाप शनाप मुसलमानों को ओबीसी बनाने के सर्टिफिकेट दे दिए थे। ये वोट बैंक की राजनीति, ये तुष्टीकरण की राजनीति, ये तुष्टीकरण की सनक हर पार कर रही है। आज कोर्ट ने तमाचा मारा है। यही लोग कहते हैं साथियों, ये खान मार्केट गैंग ये पापी की भागीदार है। यही लोग कहते हैं कि देश के संसाधनों पर पहला हक मुसलमानों का है। ये लोग लगातार सरकारी जमीनें वक्फ बोर्ड को दे रहे हैं, बदले में वोट मांग रहे हैं। ये लोग देश के बजट का 15% माइनॉरिटी के लिए रिजर्व करना चाहते हैं। ये लोग बैंकों से मिलने वाले लोन वो भी धर्म के आधार पर देना चाहते हैं। ये धर्म के आधार पर सरकारी टेंडर देना चाहते हैं। ये धर्म के आधार पर स्पोर्ट्स में खिलाड़ियों की एंट्री करवाना चाहते हैं। ये वोट बैंक पॉलिटिक्स की पराकाष्ठा है। अपने वोट बैंक को खुश करने के लिए ये लोग सीएए का विरोध कर रहे हैं। இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு நிறுத்தி என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, எதுக்கு இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழகத்தில் பயங்கரமான அதிருப்தி இருக்குது. மக்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இவங்க அந்த ஒரு நூலகம்னு ஒன்று கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த கலைஞர் நூலகம், அது வந்து மிதந்துட்டு இருக்கு தண்ணியில் ஒரு மழைக்கு. தமிழகத்தில் இந்த நிலைமை இருக்கும்போது எப்படியும் 2024 மோடி அவர்கள் தான் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக வருவாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், கூட இருக்கக்கூடிய இந்த அல்ட்ரா சில்ட்ரை எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கிட்ட போய் சொன்னால் தொகை மாட்டி போகணும் தெரியும். ஸோ ஆகையினால 2026க்காவது ஏதாவது ஒரு பிட்டை போட ஆரம்பிப்போம். ஒரு 10 பிட்டு போடுவோம், அதில் ஏதாவது ஒன்றாவது தொகை மாட்டிக்காதா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனப்பால் மனப்பிராந்தி எல்லாம் வேலைக்கு ஆகாது. 2024க்கு அப்புறம் 26க்குண்டான முடிவுரை எழுதப்பட ஆரம்பிக்கப்படும் ஜூன் 4ஆம் தேதி அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி எல்லாம் அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.